கண்ணை கவனிங்க. இப்போ இந்த பக்கம் வந்து 4 இலக்க கூட்டல் கழித்தல் இருக்குது, இந்த பக்கம் 3 இலக்க கூட்டல் கழித்தல் இருக்குது, 3 இலக்க பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் 2 இலக்க பெருக்கல். அப்படின்னா 3 இலக்க எண்ணை ஓர் இலக்க எண்ணால் பெருக்கல். அந்த பக்கம் இருக்கிறது என்னது? 2 இலக்க எண்ணை ஓர் இலக்க எண்ணால் பெருக்கல். ஒரே ஒரு வகுத்தல் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது என்னது? 3 இலக்க எண்ணை ஓர் இலக்க எண்ணால் வகுத்தல். சரியா? நான் இப்போ கூப்பிடுறவங்க தான் வரணும். மைதிலி வாங்க, வந்து 4 இலக்க கூட்டல் போடுங்க. சண்முகப்பிரியா, சண்முகப்பிரியா கழித்தல் போட்டியா காலையில் என்கிட்ட? எத்தனை எத்தனை கணக்கு போட்ட? மௌலிகா. சரி விட்டுரு, சரி விடு. இவ ரக்ஷிகா போய் 4 இலக்க கழித்தல் போடுக்கண்ணு. செல்வி பெருக்கல் போடுங்க. நான் கூப்பிட மாட்டேன், மிஸ்ஸு நானுன்னு சொல்கிறவங்களும் நான் கூப்பிட மாட்டேன். சரியா? ஏன்னா ரொம்ப கத்துறீங்க. உக்கார் சாமி, நாளைக்கு நீ போடுவியா ஏக்கண்ணே? வெரி குட். இப்போ 3 இலக்க கூட்டல் கிருத்திகா போடு, சபிதா 3 இலக்க கழித்தல் போடு, மோனிஷா 3 இலக்க 2 இலக்க பெருக்கல் ஓர் இலக்க எண்ணால் பெருக்கல். அது போடுங்க, சீக்கிரம் போங்க. வெரி குட். செல்வியே அடுத்த தடவை சொல்லி கொடுக்காம நீயே போடணும். சரியா? வெரி குட். கண்ணே எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டீங்களா? வகுத்தல் ஒன்று போடல. யார்? ரித்திகா சிங். போங்க போய் வகுத்தல் போடுங்க. ரித்திகா சிங் வந்து இப்போ வகுத்தல் போடுவா. மற்ற கணக்கு எல்லாருமே கரெக்டாக எல்லோரும் போட்டிங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. நோட்டில் கரெக்டாக போட்டிருக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா தப்புன்னா நீங்கள் அப்படியே தப்பாகவே என்கிட்ட எடுத்துகிட்டு வரீங்க கண்ணு. எதுக்கு ஒரு டைம் ஹோம்ஒர்க் கொடுத்து நம்ம போர்டில் போடுறோம்? தப்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அதை அடிச்சுட்டு இன்னொரு டைம் செஞ்சு பார்க்கணும். சரியா? அதுக்கு தான். ஆனால் தப்பே எடுத்துகிட்டு வந்து ஏன் தப்பாக போட்ட அப்படின்னு திருப்பி நான் ஒரு டைம் கேட்டேன், அதை நீ ஒரு டைம் மாற்றி. சரியா? இது பண்ணலாமா இப்படி? அதனால் இப்போ செக் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் அடிச்சிருங்க அந்த கணக்கை. திருப்பியும் ஒரு டைம் போட்டு பாருங்கள். போட்டாச்சா? ஈவு மீதி எழுதியாச்சா? கிளாப் பண்ணுங்கள் ரித்திகா சிங். வெரி குட், வெரி குட். சூப்பர் கண்ணு, வெரி குட்.